ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சென்னாங்கண்ணி பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சென்னாங்கண்ணி எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த இறாவில் பார்த்திங்கன்னா, இந்த சென்னாங்கண்ணின்றது குட்டி குட்டி சின்ன சின்ன இறா தான் வந்து சொல்கிறது, குட்டியில் இருக்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா, இந்த குட்டி குட்டியாக கால் இருக்கும் பாருங்கள், அந்த காலெல்லாம் உடஞ்சி வந்துடும். நம்ம க்ளீன் பண்ணுறதுலாம் அப்படியே ஈஸியாக இருக்காது இல்லையா? அதனால் இதுமாதிரி வறுத்துட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணோம்னா அதெல்லாம் வந்துடும். நான் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம போட்டுட்டோமா, அதை நல்லா வறுத்துக்குங்க. சிம்மிலே வச்சு நம்ம வறுத்துக்கணும். ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா ஒரு மாதிரி ஆகிடும். நல்லா வறுத்துட்டு நல்லா பாருங்கள் வறுக்கணும். இதை நல்ல வாசனை வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். நான் ஒரு கப்பு பெரிய கப்பில் எடுத்துருக்கேன் சென்னாங்கண்ணினா, அதில் பாதி வந்து உடச்சக்கல்ல எடுத்துக்கோங்க. உடச்சக்கல்ல கூட பார்த்திங்கன்னா ஒரு 10 இல்லை ஒரு 15 காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கன்னா கொஞ்சமாக காரம் சேர்த்துக்குங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. மிளகுல கூட வேணால் சேர்த்துக்குங்க. நல்லா இதை வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா தான் போட்டு வறுக்கணும். தனியாக வறுத்திங்கன்னா அது வந்து கருகின மாதிரி ஆகிடும். மிளகாய் கலர் மாறிடும், நல்லா இருக்காது. சிம்மிலே வறுத்துட்டு அதையும் தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு ஒரு 10 கிராம் உளுந்து மட்டும் எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு கடலைப்பருப்புலாம் போடவே கூடாது. இந்த ஃப்ளேவரே சென்னாங்கண்ணிக்கான ஃப்ளேவரும் மாறிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு 10 கருவேப்பிலை தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும், நிறையெல்லாம் போடக்கூடாது. ஏன்னா எதுவுமே இதில் அளவாக உடச்சக்கல்ல தான் அதிகமாக போடணும். வேறு எதுனா அதிகமாக போட்டாலும் அந்த சென்னாங்கண்ணியோட ஃப்ளேவரே போயிடும். அதுவும் வந்து சிம்மிலே வறுத்து உளுந்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சீரகமும் 2 ஸ்பூன் மிளகு, இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு. சீரகம் போடுறதுனால போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாம் விட்டுடலாம். இதையும் சிம்மிலே வறுத்துட்டு நம்ம அதில் கொட்டி நல்லா நம்ம ஆற வச்சுட்டு நம்ம இப்போ இறாவை எப்படி நம்ம இந்த சென்னாங்கண்ணி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சென்னாங்கண்ணி பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா ஆறிட்டுருக்கும். 2 கையை வச்சு நம்ம கை நிறைய 2 கையிலையும் வச்சு நல்லா இப்படி உராசனிங்கன்னா சாஃப்டாக தான் உராசனம். நீங்கள் ரொம்ப அழுத்தி உடச்சுன்னா உடஞ்சிரும், பாதியாக உடஞ்சிருச்சுன்னா நம்ம புடைக்கும் போது, ஏன்னா அது லேஸாக தான் இருக்கும் அந்த குட்டி குட்டி இறாங்க. அதனால் நம்ம ரொம்ப சாஃப்டாக தான் இது ஹேண்டில் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம நல்லா உராசிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா உராசிட்டு பாருங்கள், இப்படி தான் உராசணும். நல்லா உராசிட்டு அதுக்கப்புறம் நம்ம முரத்தில் போட்டு, இப்போ வந்து முரத்தில் போட்டது பார்த்திங்களா எவ்வளோ குட்டி குட்டி, இதிலே உராசும் போதே நமக்கு நிறைய வந்துடும் பாருங்கள். அதை வந்து நம்ம முரத்தில் கொட்டி நம்ம நல்லா புடச்சோம்னா அந்த வேஸ்ட்டில் நிறைய வரும். காட்டுறோம் பாருங்கள், வேஸ்ட்டு முரத்தில் நாலும் பாருங்கள். இதெல்லாமே வேஸ்ட்டு தான். அதெல்லாம் தானாக சூப்பராக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதெல்லாம் இது பண்ணவே தேவையில்லை. எப்படி க்ளீன் பண்ணணும், இது ரொம்ப சிம்பிள் தான். வறுத்துட்டு சிம்மிலே வச்சு வறுத்துட்டு வாசனை வந்தோடனே நல்ல தட்டில் ஆற வச்சுட்டு கையால் வச்சு உராசிட்டு நம்ம முரத்தில் புடச்சிட்டோம்னா இந்த வேஸ்ட் எல்லாம் வந்துடும் நமக்கு. மீதி வந்து நல்லா சுத்தமான இதுவாக கிடைக்கும் நமக்கு. இதெல்லாம் பாருங்கள் வேஸ்ட்டு தான், இது எல்லாமே வேஸ்ட்டு. இவ்வளோ வேஸ்ட்டு பாருங்கள். அது எல்லாமே அந்த குட்டி குட்டியாக காலுங்க, அந்த குட்டியாக ஒரு வால் இருக்கும் பார்த்திங்களா, அதுதான். அவ்வளோதான், இது எல்லாமே வேஸ்ட்டு தான். நம்ம கையை வந்து ஃபுல்லாக கழுவிட்டு ஜார் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக காய்ஞ்சிருக்கணும், ஈரமே ரவை கூட இருக்கக்கூடாது. நம்ம பாதி போட்டுக்கலாம், ஏன்னா ஜார் ஃபுல்லாக போட்டு அரைக்க முடியாது. இதில் பாதியும் நம்ம வந்து இந்த வறுத்து வச்சுருக்கோம்ல பொருளெல்லாம், அதில் பாதியும் நம்ம போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள்லாம் ஆட் பண்ணாதீங்க, இந்த பொடிக்கு நல்லாவே இருக்காது. ஏன்னா நான்வெஜ்ஜில் நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்க மாட்டோம். இது ஆனால் நான்வெஜ் பொடி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அரைச்சின்னு வந்தாச்சு. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு அரைக்கணும் ஃபஸ்ட்டு இதில். அதேமாதிரி மீதி இருக்கிற பாதியும் நம்ம வந்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம ரெண்டுத்தையும் போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதையும் பாருங்கள் போட்டுக்கினாச்சு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆனால் இது வந்து நான்வெஜ் சேர்ந்தது. அதனால் நம்ம சாமி கும்பிட்ற நாளோ சனிக்கிழமை இதெல்லாம் சாப்பிடாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இது ஆனால் நான்வெஜ் சேர்ந்த பொடி தான். அதையும் அரைச்சிக்கினாச்சு. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லியை வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம குழச்சிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக அமிர்தமாக இருக்கும் நமக்கு. இது ஒரு எமர்ஜென்சிக்குன்னு நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் அவ்வளோ ஹெல்த்தியானது இது. இந்த மாதிரி நம்ம பருப்பு பொடி சாப்பிட இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.